என் வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஏதாவது ப்ராப்ளம்னா முன்னாடியே சொல்லிருங்க. ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து தியரி, இந்த எம்எஸ்ல இருக்கு இல்லையா, போர்டு, எக்ஸல், இதெல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா வந்து சைட் பை சைட் பார்க்கலாம். நான் ஸ்லோவா தான் நடத்துவேன் உங்களுக்கு. இப்போ ஸ்லோவா அப்படின்னா இப்போ வாரத்துல 2 கிளாஸா, அந்த 2 நாள்னா அந்த 5 நாள் படிக்கிறதுக்கு என்ன ஒர்க்கோ அந்த மாதிரி நான் நடத்தி கொடுக்குறேன். நீங்க அந்த வீக் டேஸ்ல என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கணும். சரியா? ஸோ நான் வந்து இங்க கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து அந்த டைமுக்குள்ள முடிக்க பார்க்குறேன். இல்லைன்னா இது எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அந்த எக்ஸாம் டேட் வந்து நிறைய இருக்கு. நமக்கு டியூரேஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் செப்டம்பர் 1 முடிச்சு கொடுத்துருவேன். ஒருவேளை ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தள்ளி போகுதுன்னா நான் வீக்ல ஏதாவது கிளாஸ் போட்டுக்க பார்க்கறேன். சரியா? பட் வந்து நீங்க வருது அப்பப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடைசியா 1 மாசத்துல தான் பிளான் பண்ணி நான் அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட், பிடிஎஃப் டெஸ்ட் அதெல்லாம் கொடுப்பேன். இப்போ அந்த யூனிட் டெஸ்ட் எல்லாம் வந்து அப்பப்போ நான் அந்த யூனிட் முடிக்கும் போது அதை நீங்க முடிச்சுனே வந்துடணும். இப்போ நான் தியரி முடிக்கும் போது அந்த யூனிட் டெஸ்ட்டை நீங்க எழுதுற மாதிரி பார்க்கணும். ப்ராக்டிக்கல் வந்து பேசிக்கா முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிருந்தேன். நான் பேசிக்ல இருந்து எம்எஸ், அதே போல இப்ப பார்க்க போறது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக். இதெல்லாம் பார்த்துட்டு சைட் பை சைடு நம்ம தியரி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வருவோம். நம்ம ஏற்கனவே ப்ராக்டிக்கல் முடிச்சதுனால இப்ப பாக்குற இந்த விஷயமெல்லாம் பெருசா தெரியாது, அந்த தியரி பார்த்து எல்லாமே. அதுக்காக சொன்னேன். சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நமக்கு வந்து ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ்ல ரைட்டர்னு இருக்கு இல்லையா, இப்ப எப்படி ஒரு ப்ரோக்ராமை நம்ம இன்ஸ்டால் பண்றது, அதே போல வந்து எப்படி ஓபன் பண்ணி இதுல ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றது, அந்த விஷயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் நீங்க எடுத்துக்கோங்க. நமக்கு குரோம் பெட்டரா இருக்கும். நான் இதே எடுத்துக்கிறேன். இப்ப ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்க. அதுக்காக ஓப்பன் ஆஃபீஸ் டவுன்லோடுன்னு கொடுங்க. வேற எதுவும் மாத்தி கொடுக்காதீங்க. அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய லிங்கை கொடுத்துருங்க. இப்ப இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துருதுங்களா? இங்க நீங்க எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓஎஸ்ல வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். விண்டோஸ் தான் நம்ம பண்ணணும். விண்டோஸ்ங்கிறதுல செலக்ட் தான் இருக்கு, எதுவும் மாற்ற வேணாம். டவுன்லோடு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க கொடுங்க. ஒரு நிமிஷம் லோட் ஆகி வரும். இந்த மாதிரி பேஜ் வந்துருச்சுங்களா? லோட் ஆகி வரும். உங்க செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கா? இது முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா மேல ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆகுதுங்களா? நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. மொத்தமா 137 MB. இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால்னா அது கேட்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் எஸ் அக்செப்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கானா தெரியும், டெஸ்க்டாப்புக்கே வந்துடும். இப்ப இந்த ஐக்கானை தான் நீங்க ஓபன் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பார்ட் வந்து டாக்குமெண்ட், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதே போல ஸ்ப்ரெட்ஷீட், பிரசன்டேஷன். நமக்கு வந்து இந்த டேட்டா பேஸ்ங்கிற ஒரு பார்ட் இருந்தது. அது வந்து நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்ல ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அது இப்ப நமக்கு இல்லை. அதை நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆஃபீஸ், சாரி, நமக்கு வந்து இ ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இதுல நமக்கு 1 மார்க் கம்பல்சரி இந்த ஏரியாவில இருந்து உண்டு. எல்லா எக்ஸாம்லுமே உண்டு. நீங்க பாருங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டுன்னு சொல்லி ஒரு அந்த டெக்ஸ்டை ரைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வேர்டை வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டுன்னு சொல்லுவோம். அதே ஓப்பன் ஆஃபீஸ்ல நமக்கு வேர்டுங்கிறது இருக்கு. அதை என்ன பேர்ல சொல்லுவோம்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட்டர்னு சொல்லுவோம். மொத்தம் இங்க இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 2 பேர். ஒன்னு என்ன சொல்லலாம்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து ரைட்டர்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஸ்ப்ரெட்ஷீட். எம்எஸ் ஆஃபீஸ்ல எக்ஸல்னு பார்த்திருப்போம். இங்க வந்து ஸ்ப்ரெட்ஷீட்னு பார்ப்போம். இல்ல அப்படின்னா கால்க்குன்னு பார்ப்போம். ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லலாம், கால்க்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட்னு பார்த்திருப்போம். அப்படியே ஓப்பன் ஆஃபீஸ்ல பிரசன்டேஷன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேரெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். கொஸ்டின் இப்படியே தான் கேட்பாங்க. எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டுனா ஓப்பன் ஆஃபீஸ்ல டேஷ், இதுதான் கொஸ்டின். அங்க வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்கலாம், இல்ல ரைட்டர்னு கொடுத்துருக்கலாம். 2ல ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு மேட்ச் தி பேஸ்லயும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? அப்ப இதை நீங்க பாத்துக்கணும். சரிங்க, இப்போ வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேர்ட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே தாங்க இங்க வரப்போகுது.
அப்போ நம்ம இங்க வேர்ட்ல ஒர்க் பண்ண அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரிப்பேர் ஏ கவர்மெண்ட் ஆர்டர், ப்ரொஃபஷனல் இல்லைன்னா பிசினஸ் லெட்டர் கவரிங் ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ். இப்போ மேல சொல்லி இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதாவது நமக்கு பழைய சிலபஸ் மெத்தட்ல ஒன்ன பார்த்துட்டு போனோம், கொஸ்டின் ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க, அதுல ஏதாவது ஒன்ன பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய பேட்டர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க குறிப்பிட்டு கொஸ்டினே வந்து ஜெனரேட் பண்ணிடுறாங்க கம்ப்யூட்டர்ல. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணணுமா, இல்ல ப்ரொஃபஷனல் லெட்டர் பண்ணணுமா, பிசினஸ் லெட்டர் பண்ணணுமான்னு சொல்லி அந்த ஒரு லெட்டர் ஃபார்மேட் பேரை மட்டும் சொல்லி அந்த கண்டிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம எல்லா ஃபார்மேட்டும் பார்த்துக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் நடத்தும் போதே அங்க வந்து ஃபார்மேட்ஸ் எல்லாம் குரூப்ல சென்ட் பண்ணேன். அப்ப அந்த டேட்ல போய் பார்த்துக்கோங்க. சரி, அங்க இருக்கிற பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் கவர்மெண்ட் ஆர்டரே கிரியேட் பண்றேன், இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இப்ப நமக்கு வந்து டைரக்டா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுக்கணுமா? ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கறத கொடுப்போம். இதுக்கும் கீழே வந்து நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணணும் தானே. இப்ப நமக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி போயிட்டு அதை பண்ணணும் கூட தேவை கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயங்க, இப்ப நமக்கு வந்து இப்ப கொடுக்கக்கூடிய பேட்டர்ன்ல ஏதாவது வந்து இந்த ப்ரொஃபஷனல் லெட்டரோ கவர்மெண்ட் லெட்டரோ கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு இல்ல அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற கேள்வியில் இருக்கிற அந்த அட்ரஸோ இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேரோ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்க நாம வந்து பண்றது எல்லாமே ஒரு ஃபார்மேட் தான் ஜஸ்ட். அப்போ உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் அந்த மாதிரி வேணும்ன்ற போது டைப் ரைட்டிங் புக்ல நம்ம கொடுத்த அந்த ஒரு ஃபார்மேட் தான், அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே போதுமானது தான். நான் டைப் ரைட்டிங் புக்ல இருக்கக்கூடியதான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரி, நமக்கு இங்க வந்து டெக்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு தேவை, அதுக்காக நான் இங்க இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறேன். ஆல் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கொண்டு வந்து நான் திரும்பவும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வச்சு நான் ஃபார்மேட்டை ஜஸ்ட் கிரியேட் பண்றேன். இப்ப மேல வந்து ஒரு 2 லைன் இல்லைன்னா ஒரு லைன் இருக்கிற மாதிரி வச்சு நான் பிரேக் பண்ணிக்கிறேன். இந்த பிரேக் பண்ற கான்செப்ட் இது எல்லாமே நம்ம அங்க பார்த்தோம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் தீரி பார்த்துவோம், அங்கேயும் நம்ம பார்ப்போம். ஓகே, நான் பிரேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம கண்டினியூஸ் லைன் ஒன்று போடுவோம்ல, ஐஃபனை வந்து கண்டினியூவா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ லைனா வந்துடும். இப்ப கீழே வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டு நீங்க இந்த ஃபார்மை வந்து கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இப்ப நான் வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்குறேன். ஆனா நீங்க மெயின் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எந்த ஆபீஸோட அட்ரஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நான் இன்கம் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூனே கொடுத்துருக்கேன். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கீழே வந்து இப்ப என்ன ஜிஓ ஆர்டர், இது எத்தனாவது ஆர்டர் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ரைஸ் பண்ணணும்ல. அப்போ ஜிஓ நம்பர் அப்படின்றத கொடுத்துக்கிறோம். நானு ஒரு ஃபார்மேட் தான், இதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்ப இதுக்கு நேராவே பார்த்தோம் அப்படின்னா என்ன மந்த்ல இல்ல என்ன இயர்ல என்ன டேட்ல இதை வந்து நான் ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிற அந்த டேட்டையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஆர்டர் டேட்டட் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துக்கலாம். ஆர்டர் டேட்டட், இன்னைக்கு டேட்டா நான் கொடுக்கட்டுமா? ஓகே, இதுக்கு கீழே இப்ப இதெல்லாம் வந்து ஃபார்மேட்டிங் நீங்க வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணினே வரக்கூடாது. எப்பவுமே வந்து அந்த அலைன்மெண்ட் விஷயங்கள்லாம் கடைசியா தான் பண்ணணும். எந்த டெக்ஸ்ட்டுக்கு நேரா எந்த டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கறத ஃபார்மேட்டா பார்த்து அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி முடிச்சிடும். நீங்க மெயின் ஒர்க் பண்ணும்போது கூட அதே தான் பண்ணணும். ஃபைனலா நீங்க வந்து அலைன்மெண்ட் பண்ணும்போது சீக்கிரமா வேலை முடியும். அதுக்காக தான். சரி, ஓகேங்க. இதுக்கு கீழே வந்து நீங்க ஏதாவது வந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கலாம். ஆனா இதுக்கு கீழே ஃபார்மேட் வரும். நீங்க அந்த ஆர்டரை வந்து சரியா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அலைன்மெண்ட் எப்படி பண்றது அந்த மாதிரி கான்செப்ட் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, இதுக்கு கீழே நம்ம மெஷின்ல டைப் பண்ணும் போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to இல்லைன்னா 20 to 60 டிகிரிக்கு வந்து ஒரு 2 லைன் அடிப்போம். ஆனா இப்ப இந்த ஃபார்மேட் எல்லாம் அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்க பண்றதா தான் பண்ணலாம். இங்க டிகிரி எல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியாது இல்ல. அப்ப 2 பேராகிராஃப்ல வரக்கூடிய லைனை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்துருங்க நீங்க.
இப்ப கீழே இதுதான் நம்ம வந்து சொல்ல வர்ற சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப வந்து டியர் சார் அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாமா? டியர் சார் ஆர் மேம். ஓகே, இப்ப இதுக்கு கீழே இந்த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்ல. அப்போ பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இதுவும் ஃபைனலா தான் வந்து நீங்க அலைன்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஆபீசரோட அந்த பொசிஷனை சொல்லி அந்த ஆபீசர் பேர் போடுவோமா? அப்போ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆனா கொடுக்கறது தான். இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர். ஓகே, நான் இதோட கொடுத்துறேன். அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா டூ அட்ரஸ் இருக்கும்ல. இந்த டூ அட்ரஸ்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். நான் அவன் சொன்னா இல்லையா, கொஸ்டின்ல ஏதாவது அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அட்ரஸ் எடுத்து நீங்க இந்த டூல போடணும். அதே போல வந்து அங்க என்ன டிபார்ட்மெண்ட் சொல்றாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் மேல நீங்க இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் பேரை கொடுத்தணும். ஏதாவது ஆர்டர் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை எங்க கொடுத்துடணும். டேட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை எங்க கொடுத்துடணும். நமக்கு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஏதாவது உள்ள கொடுத்துருந்தா அங்க இருக்கிற டெக்ஸ்ட் அப்படியே பார்த்து டைப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட் இல்லைன்னா தெரிஞ்ச டெக்ஸ்ட் தெரிஞ்ச மாதிரியே டைப் பண்ணுங்க. ஒண்ணுங்க வந்து நமக்கு ஒரு கிராமட்டிக்கலான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் பார்த்தெல்லாம் கரெக்ஷன் பண்ண போறது கிடையாது. இங்க அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கா, லெட்டர் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கா, இதுதான் விஷயம் நமக்கு. இப்ப நான் இது வரைக்கும் கொடுத்துட்டேன். கீழே வந்து நீங்க உங்க அட்ரஸ் இப்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொடுத்து பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் ப்ரொசீஜர் படியா வரேன். இப்ப நம்ம பண்ணது எல்லாமே ஒரு ஆர்டர், அவ்வளவுதான். இப்ப இங்க வந்து இங்க இருக்கிற கண்டிஷன்ஸ் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ஸ்கிரீனோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துறேன். இப்ப பாக்குறோம்ல மேல நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல டேப்னு இருப்போம். அதே போல வந்து பார்த்தோம்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு இருப்போம், குரூப்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேல அன்டைட்டில்டு ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, இது வேணா இந்த இடத்துல டைட்டில் பார், வேற வழி இல்லை. அடுத்து கீழெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், இது எல்லாமே இங்க நம்ம மெனுன்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு மெனுக்குள்ளயும் போனோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மெனுக்குலயும் வந்து நமக்கு குரூப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு டூல்ஸு கீழே குரூப்ஸ் வருதுனால அந்த டேப்னு சொல்லணும். அப்ப இது எல்லாமே வந்து மெனுஸ் தான். இப்போ அதே மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட்டிங் டூல் பார்னு சொல்லுவோம். ஃபார்மேட்டிங் டூல் பார் எதுக்கு, இந்த மேல இந்த ஃபைலு கீழே இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆயிருக்கிற பிளேஸுக்கு பேரு. ஆனா ஃபார்மேட் டேப் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பாத்துக்கணும். ஃபார்மேட்டிங் டூல் பார் வேற, ஃபார்மேட் டேப் வேற. சரி, ஓகே. அப்படியே அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார், பேஜ் நம்பர் 1 2 நம்ம வந்து எத்தனை பேஜ் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். மற்றதெல்லாம் நார்மலாக நம்ம வந்து பேஜை வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து வெர்டிகல் ஸ்க்ரோல் பார், சைட்ல இருக்கக்கூடியது. இவ்வளவுதாங்க. இதுல எப்போ போல இது க்ளோஸ் தான். இது ரீஸ்டார்ட் டவுன் அண்ட் மேக்சிமைஸ், இது மினிமைஸ். இது வந்து பொதுவா ஸ்கிரீனோட எக்ஸ்பிளனேஷன். இவ்வளவுதான். இது எங்கெங்க இருக்கு டூல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப 2 டைப்ல பண்ணலாம். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ எந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதே சைஸ் யாரோ வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார்லயே இருக்கு, அங்க போயிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்ப நான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து சைஸ் செட் பண்றேன். அப்ப ஃபார்மேட்டிங் டூல் பார் இதுதான், இதோட சைஸ் இங்கே இருக்கு. அவ்வளவுதான். வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்து டு செட் ஃபாண்ட் ஸ்டைல், இதுவுமே வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார்லயே தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் மாத்தணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதுதான் ஸ்டைல்ஸ். இதுல உங்களுக்கு என்ன வருதோ அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து டு செட் போல்டு, அதே போல வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர்லைன், இட்டாலிக், இது எல்லாமே ஒரே இடத்துல வரும். நான் சொல்லிடுறேன் ஒரே இடத்துல. இப்போ நமக்கு வந்து இந்த ஒரே டெக்ஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நீங்க அடுத்தடுத்த டெக்ஸ்ட் மேல எப்படியெல்லாம் வந்து அது சைஸ் நீங்க ஆர்டர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். ஓகேங்க. இப்போ வந்து Ctrl+B கொடுத்தீங்க அப்படின்னா போல்டு ஆயிருமா? ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஃபார்மேட்டிங் டூல் பார்லயே பி இருக்கு. இட்டாலிக்கா வேணும்னா இட்டாலிக் லைட்டா சாஞ்ச மாதிரி, அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன். பட் நமக்கு இங்க வந்து அண்டர்லைன் தேவையா?
ஆர்டர்ல அந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டு செட் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். நம்ம கேஸ் செட்டிங் அப்படிங்கிறது வேர்ட்ல பார்த்துப்போம்ல, அதே கான்செப்ட் தான். எந்த டெக்ஸ்ட்டை நீங்க வந்து கேஸ் மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிருங்க. ஃபார்மேட் மெனு அதுல போனோம் அப்படின்னாலே நமக்கு அந்த அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அந்த எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நீங்க அதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் எல்லாமே கேபிட்டல்ல மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபார்மேட் மெனு இதுல சேஞ்ச் கேஸ் இது உள்ள வந்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் அண்ட் டபுள் கேஸ். இதுல நமக்கு வந்து அப்பர் கேஸ் தான் தேவை. நான் எனக்கு தேவைங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். இப்ப இதுவுமே பார்த்தோம்னா ஃபார்மேட் மெனு. இப்போ நான் இந்த இடத்துல எங்க பண்ணலாம் சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னா எதா பண்ணலாம், நம்ம அந்த டேட்டா டேட் மாத்துறாருங்க. ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட்ல எஸ்டிங்கிறது மேல போயிருக்குல்ல, இதை மட்டும் நம்ம நார்மலா இருந்தது அப்படின்னா அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம், இல்ல சூப்பர் ஸ்கிரிப்ட் வேணும்னாலும் பண்ணிருக்கலாம். அதுவுமே ஃபார்மேட் மெனுல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிடணும். நீங்க ஃபார்மேட் மெனு இல்ல சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட்ன்ற ஆப்ஷன் இங்க இருக்க பாருங்க. ஃபார்மேட் மெனுல கேரக்டருக்குள்ள போகணும். ஓகே, நான் வந்து நார்மலுக்கு கொண்டு வராது. பொசிஷன்ல சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கு. இப்போ நார்மல் வேணும்னா இந்த லைன் தெரியுது இல்லையா, இந்த லைன் தான் நம்மளோட டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நார்மல் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் வந்துடும். சப்ஸ்கிரிப்ட் வேணும்னா சப்ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்லேயே வர்றேன். ஓகே பண்ணிடுறேன். எனக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட்லேயே தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டு செட் இண்டென்ட். இப்போ இண்டென்ட்ங்கிறது ஒட்டுமொத்த பேராகிராஃபும் நமக்கு ஒன் சைடா மூவ் ஆகணும் அப்படின்னா பண்ணிக்கிறது தான். பிளேஸ் தி கர்சர் இன் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி பேராகிராஃப். நீங்க எந்த லைனை மூவ் பண்ண போறீங்களோ அந்த லைனோட ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. கிளிக் இன்சர்ட் இன்க்ரீஸ் இண்டென்ட் பட்டன் இன் தி ஃபார்மேட்டிங் டூல்பார். இதுவுமே ஃபார்மேட்டிங் டூல்பார்லயே தான் இருக்கு. நான் வந்து இந்த ஒரு லைனை வச்சுக்கிறேன். இல்லை நீங்க செலக்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே செலக்ட் ஆகி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இன்க்ரீஸ் இண்டென்ட், இது வந்து டிக்ரீஸ் இண்டென்ட். இதை பண்ணிக்கலாம். அடுத்து டு செட் ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். அப்போ லைன்ஸுக்கு பார்க்கலாம், கேரக்டர்ஸ்க்கும் இருக்குங்க. நம்ம லைன்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ நமக்கு எந்தெந்த லைனுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் தேவைப்படுதோ அந்த லைனை செலக்ட் பண்ணிடுங்க. அதே ஃபார்மேட் மெனு தான் இந்த இடத்துல பேராகிராஃப். ஏன்னா நம்ம பேராகிராஃப் ரிலேட்டடா பண்றோம் இல்லையா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா லைன் ஸ்பேசிங் அப்படிதான். அப்ப இந்த இடத்துல இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் குள்ள போனோம் அப்படின்னா லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் நான் இதை கொடுக்குறேன். இப்போ ஃபார்மேட்ல பேராகிராஃபுங்க. இதுல இண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங்னு இருக்கா, இதுல கொடுங்க. இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்பேசிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் கீழே லைன் ஸ்பேஸ்ன்னு இருக்கா, இது வந்து சிங்கிள் தான் இருக்கும். இதுல உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு கொடுத்துக்கலாம். சரி, இங்க கொடுக்கறத தாண்டி நீங்க ஏதாவது அதிகபட்சமா கொடுக்கணும் அப்படின்னா இங்க வந்து ஆட் பண்ண முடியாதாட்டுங்கிறங்க. ஒரு நிமிஷம், நீங்க எங்க வேணா ஆட் பண்ணலாம். இங்க தெரியும் அந்த அதிகப்படியான நம்ம அந்த ஸ்பேசஸ் கொடுக்கும்போது அந்த டிஃபரன்ஸ். இப்ப நமக்கு வந்து அதிகபட்சமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இல்ல டபுள் வரைக்கும் ஓகேவா இருக்கும். ஆனா நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல கொடுக்கும்போது நமக்கு தேவைன்னா அதிகமா கூட கொடுக்கணும் நம்ம லைன் ஸ்பேசிங். சரி ஓகே, இங்க டபுள் வரைக்கும் இருக்கு, நீங்க இங்கேயும் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டோமா, ஸ்பேசிங் லைன் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டு செட் டேப். இப்ப இந்த டேப் அப்படிங்கிறது நம்ம ஒரு டைம் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஸ்பேஸ் வந்து டெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடியதுதான். இப்ப நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் நான் ஒரு டைம் முன்னாடி கர்சரை வச்சுட்டு ஒரு டைம் ப்ரெஸ் பண்றேன், அதிகபட்சமா 5 ஸ்பேஸ் மூவ் ஆயிடும். நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், நமக்கு வந்து இன்ச்சஸ்ல சொல்லும் போது 1/2 இன்ச்சஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஸ்பேஸ, இல்ல அப்படின்னா 0.5 இன்ச்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா 5 ஸ்பேசஸ்ன்னு சொல்லலாம். அந்த நம்ம சென்டிமீட்டர்ல சொன்னோம் அப்படின்னா சென்டிமீட்டர்ல 1.27 சென்டிமீட்டர் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து வேர்ட்ல.
நமக்கு வந்து இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல, இங்க என்ன டிஃபால்ட்டா இருக்குன்னு பார்ப்போமா. அப்போ இதுவுமே வந்து ஃபார்மேட் மெனு தான். பேராகிராஃப்குள்ள போயிட்டு டேப்ஸ், ஃபார்மேட் மெனு, பேராகிராஃப், இதுல டேப்ஸ், எல்லாமே 00 தான் இருக்கு. இங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை எக்ஸாம்லயே கேட்டா கூட நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டு தான் கேட்பாங்க. எதுவும் இல்லை, டிஃபால்ட்டா 00 சென்டிமீட்டர் தான் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும் இங்க செட் பண்ணிக்கணும். எத்தனை சென்டிமீட்டருக்கு? இப்போ நான் 2 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். 10 ஸ்பேஸ் கிட்ட மூவ் ஆகும். இப்போ வந்துச்சு பாருங்க, முன்னுங்க எஃப்க்கு நேரா இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் மூவ் ஆகி உள்ள வந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை குறைச்சிக்கோங்க, நார்மல் பண்ணிடுங்க. நான் இதை வந்து 1 சென்டிமீட்டருக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ முன்ன மாதிரி டிஃபால்ட்டா இருக்கு. ஓகேங்க, அப்போ இந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் அலைன்மெண்ட், ஃபைனலா வந்து அலைன்மெண்ட் பண்ற விஷயம் தான். நம்ம முன்ன டைப் பண்ண எல்லா விஷயத்தையும் அலைன்மெண்ட் பண்ணிடலாமா? இதை சென்டருக்கு கொண்டு வரணும்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க எங்கேயும் ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+, இங்கேயும் சென்டர் தான். அதே போல வந்து வேற என்ன இருக்கு, லெஃப்ட்டுக்கு L, ரைட்டுக்கு R. இப்போ இந்த மாதிரி ஜஸ்டிஃபைனா Ctrl+J, எல்லா ஷார்ட்கட்டும் சேம் தான். அப்ப இங்க இருக்கிற இந்த டெக்ஸ்ட் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இதை மட்டும் சென்டர் கொண்டு வந்துடுறேன், Ctrl+E. இதை வந்து நான் ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். டேப் ஓவர் டைம் கொடுக்கும்போது நமக்கு அந்த 5 ஸ்பேசஸ் வந்து மூவ் ஆகும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த ஸ்பேசஸ் எல்லாம் நீங்க குறைச்சிருங்க ஃபைனலா அவுட்புட் வந்து சப்மிட் பண்ணும்போது. இதை வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். அப்ப இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரைட் சைடு வேணும், ரெண்டும் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு சென்டர்ல அஜித் அப்படிங்கிறது வேணுமா, நான் வந்து ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைனலா 2 அட்ரஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி ஏதாவது 2 அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அதை போடுங்க. ஒருவேளை கொடுக்கலன்னா எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி ஒரு அட்ரஸா நீங்களே போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபைனலா வந்து காட்ட வேண்டிய ரிசல்ட் Ctrl+ நீங்க P கொடுத்தாலும் வந்து நமக்கு பிரிண்ட் ப்ரிவியூ காட்டும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி வருதுங்களா? பார்க்கும்போதே நமக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு அலைன்மெண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா நம்ம MS ஆஃபீஸ்லயும் இதை தான் பார்த்தோம், இங்கேயும் அதை தான் பாக்குறோம், இதை எங்க யூஸ் பண்ண போறோம், அப்ப அதுவா இதுவா அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் MS வேர்டு தான் எங்க மெயினா ஆஃபீஸ்ல யூஸ் பண்றது. நம்ம எங்க யூஸ் பண்ணாலுமே காமனா யூஸ் பண்ற அந்த ப்ரோக்ராம் வந்து வேர்டு தான். இப்படியும் ஒரு பிளேஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்பெல்லாம் பெரும்பாலான ஆஃபீஸ்ல கிடையாது. 1000 ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல தெரியாம யூஸ் பண்றாங்களா, தெரிஞ்சு யூஸ் பண்றாங்களான்னு தெரியல, ஒரு சில ஆஃபீஸ்ல யூஸ் பண்றாங்க. நம்ம ஸ்டூடெண்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்க ஆஃபீஸ்ல தான் யூஸ் பண்றோம்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு அது பெட்டர், MS தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பிரிண்ட் எடுக்கிறது சேம் தாங்க. எத்தனை பேஜஸ், எல்லா பேஜும் வேணுமா, இல்ல வந்து உங்களுக்கு பேஜஸ் என்னென்ன பேஜஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே பேஜ் தான் இருக்கு, உங்ககிட்ட மல்டிபிள் பேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற போது நீங்க எந்தெந்த பேஜ் நம்பர் மட்டும் வேணுமோ அதை கொடுத்து அதை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். எத்தனை காப்பி வேணும், அதுக்கப்புறம் பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போனோம் அப்படின்னா போர்ட்ரைட்டா, லேண்ட்ஸ்கேப்பா, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கூட வரும். இங்க இருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து பேப்பர் குவாலிட்டியில வந்து உங்களுக்கு என்ன பேப்பர் சைஸ் செட் பண்ணிக்கலாம், தேவையில்ல. இப்ப லேஅவுட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே. இப்ப அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு பக்கத்துக்கு எத்தனை ஷீட் வரணும் அப்படிங்கறத பேஜஸ் பர் ஷீட்டு, இதுல மேக்சிமம் வந்து 16 இருக்குங்க. இப்போ என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டா வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பா வேணுமா, இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க ஓகே பண்ணிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிரிண்டிங் பேஜ் முன்னாடி இருந்தது அதுக்கே வந்துடும். ஃபைனலா நீங்க எந்த பிரிண்டர்ல பிரிண்ட் எடுக்க போறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வெளியே வந்துடும். நீங்க எப்படி வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணீங்களோ அதே கான்செப்ட், ஆனா பிளேசஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நீங்க பாத்துக்க வேண்டியது மெயினா வேர்டு. உங்களுக்கு இங்க இருந்து கொஸ்டின் வருமானா 100% கொஸ்டின்ஸ் இங்க இருந்துமே கூட வரும். இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வேர்ட கான்செப்டை வச்சு
இப்ப நம்ம நடத்திருக்கோம்ல ரிப்பீட்டடா வீடியோ பார்த்துட்டு 1 or 2 டைம்ஸ் செஞ்சு பார்த்துருங்க. ஒர்க் அவுட் பண்ணாம மெயின் எக்ஸாம் போயிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. கொஸ்டினை கொடுத்துட்டு ஃபைனலா வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல பண்ணுங்கன்ற அந்த ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்கன்னா அதுலதான் பண்ணி ஆகணும். இப்ப முன்ன வந்து அந்த பேப்பர்ல ரைட் பண்ணி கொடுக்குற அந்த சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஓப்பன் ஆஃபீஸ் பாருங்க, பட் வந்து டைம் இல்லாதவங்க எம்எஸ் ஆஃபீஸை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஒருவேளை ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டாலுமே எம்எஸ் ஆஃபீஸ்ல வச்சு காம்பன்சேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்போ இந்த ஒரு கொஸ்டின்ல போனாலுமே கூட மற்ற கொஸ்டின் அவங்கள பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த அளவுக்கு அப்படியே டீப்பா கிடையாது, பட் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இதுல நம்ம செஞ்சுட்டோம்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை, ரிசல்ட்டை பத்தி பயப்பட தேவையில்லை. அதுக்காக தான். ஓகேங்க, ஃபைனலா வந்து இது ஓவர். இதுதாங்க வந்து ஓப்பன் ஆஃபீஸ். இனி இருக்கக்கூடியதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் எம்எஸ் வேர்ட்ல பார்த்தோமோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்ல, இதுல இருந்து ஏதாவது டவுட் இருக்கா பொதுவா? அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்களேன். ஓகேவா? இல்லையா? சரி, ஓகே. நம்ம அடுத்து தீரி பார்த்து போயிடுவோமா? நம்ம சைட் பை சைடு வந்து தீரி போயிடலாம். அதே போல வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்களா, நான் ஃபைனலா குறிச்சு கொடுக்குறேன். நீங்க வந்து அந்த வாரத்துல என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். அதெல்லாம் நான் சொல்ல முடிச்சிருங்க. எக்ஸாமுக்குன்னு சொல்லி நீங்க தனியா படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, நிறைய டைம் இருக்கு. சரி, ஓகேங்க. வேர்ட் பார்ப்போமா? இப்ப வேர்ட்ல வந்து இங்க நான் என்ன விசிபிள் பண்றேனோ அது உங்க மெட்டீரியல்ல வந்து அதை தவிர்த்து அடிஷனலா ஏதாவது இருந்தா அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணேன். அது கொஞ்சம் ஃபர்ஸ்டா நான் சென்ட் பண்ண மெட்டீரியல்ல இருக்காது. அதாவது அதிகமான டாபிக் அதுல இருக்கும். இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை ரிமூவ் பண்ணேன். அது உங்களுதுல ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி, ஓகேங்க. வேர்ட். இப்போ இன்ட்ரோடக்ஷன். வேர்டுன்னா என்ன? MS Office helps simplify basic office tasks and improve work productivity. அப்போ வந்து இந்த இடத்துல MS ஆஃபீஸ்ல ஒரு சிம்பிளான பேசிக் ஆஃபீஸ் டாஸ்க செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் MS ஆஃபீஸ். அப்போ இந்த இடத்துல ஈச் அப்ளிகேஷன் இஸ் டிசைன்டு டு அட்ரஸ் ஸ்பெசிபிக் டாஸ்க்ஸ். இப்போ நமக்கு MS ஆஃபீஸ்ல வேர்டும் இருக்கு, எக்ஸலும் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, ஆக்சிஸ்னு கூட ஒன்று இருந்தது, அவுட்லுக்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அதோட வேலையை தனித்தனியா செய்யற மாதிரி ஸ்பெசிபிக்கான டாஸ்க், அப்போ தனித்தனி வேலையை செய்யற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ வேர்டு அப்படின்னா அதை டைப் ரைட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால டைப் பண்ண முடியும். இப்போ டேபிள் போட்டுக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், இமேஜஸ், இந்த மாதிரி எல்லாம். சரி, ஓகே. அதை தவிர்த்து இப்போ எக்ஸல்னு வந்தீங்கன்னா அதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்முலாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பவர் பாயிண்ட் வந்தோம்னா அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யற மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா. சரி, அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் டெவலப்டு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ற MS ஆஃபீஸ் வந்து 2010. இதுக்கு முன்னாடி 2007 இருந்திருக்கு. நான் படிச்ச அதெல்லாம் அதுதான். அப்ப அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கும். இப்ப நமக்கு 10க்கு மேல அடிஷனல் வெர்ஷன்ஸ் 2019 வரைக்கும் இருக்குறாங்க. 23 இருக்குன்னு கூட சொன்னாங்க. அது பாசிபிளான்னு தெரியல, நம்ம பசங்க சொன்னதான். எனக்கு தெரிஞ்ச 19 வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு MS ஆஃபீஸ் அடிஷனலா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வந்துகிட்டே தான் இருக்கு, அப்டேட்டடா. இப்ப அடுத்து 11 இருக்கு, விண்டோஸ் 11 இருக்கு, MSA 11 இருக்கு. ஓகே, பார்ப்போம். அடுத்து இட் கேன் பி சப்போர்ட்டட் பை டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்க்ளூடிங் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் OS. இப்ப இந்த MS ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் 11, விண்டோஸ் 13 அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி விண்டோஸ்லயும் சப்போர்ட் ஆகும். லினக்ஸ் OS நம்ம ஒரு டாபிக் இருக்கு, அதுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். லினக்ஸ் அப்படிங்கிற டாபிக், அப்ப லினக்ஸ் அப்படிங்கிற OSம் இருக்கு, தனியா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த லினக்ஸ் OSலயுமே வந்து இது செட் ஆகும்ன்றாங்க. அடுத்து மேக் OS, ஆப்பிள் OS எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோடது. அப்போ அந்த மாதிரி OSலயும் நமக்கு வந்து MS ஆஃபீஸ் சப்போர்ட் ஆகும். அப்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்றாங்க. சரி, அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் காமன் அப்ளிகேஷன்ஸ். இப்ப அதுல என்னென்ன இருக்கும், நான் முன்னே சொன்ன அந்த லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தி மோஸ்ட் காமன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர்
வேர்ட், எக்ஸல், ஆக்சிஸ், பவர் பாயிண்ட் அண்ட் அவுட்லுக், அதர் ஆப்ஸ் இன்க்ளூடிங் பப்ளிஷர், ஆக்சிஸ் அண்ட் நோட் ஒன், இல்லை ஒன் நோட்டு. அப்போ இந்த மாதிரி பாருங்க எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம படிக்க போறது நமக்கு சிலபஸுக்கு இதுதான். இது ரெண்டு, அதுக்கப்புறம் இது மட்டும்தான். மற்றதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ வேர்டுன்னா என்ன? வேர்ட் இஸ் தி வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். டைப் ரைட்டிங்காக யூஸ் பண்றது அடுத்த லைனு. இப்போ இதை வந்து பெரும்பாலும் டைப் ரைட்டிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் காமன்லி யூஸ்டு டு கிரியேட் லெட்டர்ஸ், மாஸ் மெயிலிங்ஸ், ரெசிம்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ் எக்ஸெட்ரா. நம்ம வந்து பார்த்தோம்னா அங்க பார்த்துருப்போம் வேர்ட் டாக்குமெண்ட் டாபிக்ல ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது அங்க வந்து லெட்டர் கிரியேட் பண்ணோமா, இப்ப கூட பண்ணிட்டு வரோம். லெட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மெயில் மெஜ்ங்கிற ஒரு கொஸ்டினை பார்த்தோம், அப்போ மெயில் மெஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் லெட்டர்ஸ் பார்த்தோம், ரெசிம் கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு தேவைங்கிற எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் டைப் ரைட்டிங் யூஸ் பண்ணி. அடுத்து எக்ஸல்னா என்ன? எக்ஸல் இஸ் a ப்ரோக்ராம் யூஸ்டு டு கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்ப்ரெட்ஷீட்னா பார்த்தோம்னா நம்ம அடுத்தடுத்த பேஜஸ். So it is commonly used to create payroll, balance a checkbook, or track on organization's finances. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேங்கிங் ரிலேட்டடான கால்குலேஷன்ஸ், அதுக்கப்புறமா இன்கம் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை போட்டுக்கிறதுக்காக ஃபங்க்ஷன்ஸு, ஃபார்முலாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்கு பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் எக்ஸல். இதெல்லாம் வந்து என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டீப்பா போய் மனப்பாடம் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, இது தேவையும் இல்லை நமக்கு. சரி, அடுத்து வந்து ஆக்சிஸ். இது ஆக்சிஸ் இல்லை, நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க, நமக்கு தேவையில்லை. அடுத்து பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ ஸ்லைட் ஷோ தட் ஹெல்ப்ஸ் அட்ரஸ் தி டாபிக்ஸ் பீயிங் கவர்டு. இப்போ ஸ்லைட் ஷோ அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம்ல, F5 கொடுத்தோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ரன் பண்ணலாம். ஸ்லைட் ஷோ, ரன் ஏ ஸ்லைட் ஷோ, ஷார்ட்கட் கீ டேஷ் அப்படின்னா F5 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அப்போ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்லைட் ஷோ பண்றதுக்காக. சரி, எதுக்காக அப்படின்னா ஒரு சில டாபிக்கை நம்ம வந்து பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அது என்ன டாபிக் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்கா காட்டி அதை வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான். ஒரே விஷயம் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது செமினார் கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயமெல்லாம். மெயினான ஹெட்டிங்கை கொண்டு வந்து அந்த ஹெட்டிங்கை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான். இட் இஸ் யூஸ்டு டு ஹெல்ப் டிஸ்கஸ் யர் டாபிக் ஆர் ப்ரொவைட் ட்ரைனிங். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை பத்தி பேசுறதுக்கும் ஒரு சில ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான். இதெல்லாம் காமனா பார்த்துக்க வேண்டியது. அவுட்லுக் அப்படிங்கிறது ஒரு இமெயில் சாஃப்ட்வேருங்க. இது மூலமா மெயில் அனுப்பிக்கலாம், மெயிலை ரிசீவ் பண்ணிக்கலாம்னு. பட் இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது. வாட் இஸ் வாட் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரிப்பன். இப்ப ரிப்பன் அப்படின்னா என்ன உங்களுக்கு நான் அப்பயே சொன்னா இல்லையா, ஞாபகம் இல்லை எனக்கு. தி ரிப்பன் இஸ் தி பேனல் அட் தி டாப் போர்ஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட். இப்ப அந்த ரிப்பன் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல மேல டைட்டில் பார் மற்ற விஷயங்கள்லாம் தெரியும்ல, இது எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலுக்கு மேல இருக்கிற மொத்த பார்ட்டும் சேர்ந்ததுதான் ரிப்பன். அது பேர் ரிப்பன் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல அதே தான் சொல்லியிருக்காங்க. தி ரிப்பன் இஸ் தி, அப்ப ரிப்பன்ன்றது என்ன? டாப் போர்ஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட். டாக்குமெண்டோட மேல இருக்கிற அந்த போர்ஷன் தான் ரிப்பன் அப்படிங்கிற ஒரே வார்த்தை. இது 1 மார்க் பார்த்து வச்சுக்கணும், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இட் ஹேஸ் 7 டேப்ஸ். அப்ப அதுக்குள்ள மொத்தமா 7 டேப்ஸ் இருக்கு. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூ, வியூ. இப்ப நமக்கு வந்து இந்த டேப்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்பிட்டு நமக்கு வந்து இந்த டேப்ஸ் எந்த டேபுக்குள்ள என்ன குரூப் இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு டூல்ஸை சொல்லிட்டு அந்த டூல் வந்து பார்த்தோம்னா எந்த டேப்ல எந்த குரூப்ல இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கொஸ்டின் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்ப கேட்டாங்கன்னா அதை நமக்கு ஆன்சர் பண்ண பார்க்கணும். ஈச் டேப் இஸ் டிவைடட் இன்டு குரூப்ஸ். பாருங்க, ஒவ்வொரு டேபும் இருக்கு. அப்ப அந்த டேபு கீழே எல்லாமே குரூப்பால டிவைட் ஆயிருக்கா? ஹோம் டேப்னா கிளிப்ஆர்ட் குரூப் இருக்கு, ஹோம் டேப்னா ஃபாண்ட் குரூப் இருக்கு. இது மட்டுமா இருக்கு? மற்ற குரூப்ஸ் இருக்கு. ஆஃப்டர் வந்து ஒவ்வொன்றுத்துலயுமே வந்து குரூப்ஸ் இருக்கு. இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். இவ்வளவுதான். சரி, அடுத்து எம்எஸ் வேர்ட் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? இதுதான் விஷயமே. எம்எஸ் வேர்டுனா என்ன? இப்ப நம்ம அங்க பார்த்த அதே கான்செப்ட் தான். ஒரே நிமிஷம், ஏதாவது புதுசா இருக்கான்னு பாக்குறேன். சரி, ஓகே, நான் இதை மட்டும் சொல்றேன், அதுக்குள்ள திரும்ப இதே வரும்னு நினைக்கிறேன். இது மட்டும் நீங்களே படிச்சுக்கோங்க, அதே விஷயம் தான்.
சரி ஓகேங்க. எம்எஸ் வேர்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அந்த நிறுவனத்தால வந்து பார்த்தோம்னா 1983 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இட் இஸ் தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். நான் முன்னே சொன்னோம் இல்லையா, என்னதான் ஓப்பன் ஆஃபீஸ்ன்றது நமக்கு ஒரு டாபிக் இருந்தாலும் அது ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலுமே கூட அதிகபட்சமா யூஸ் பண்ற ப்ரோக்ராம்ன்ற போது வேர்டு தான். இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ப்ரொஃபஷனல் குவாலிட்டி டாக்குமெண்ட், லெட்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், ரெசியூம்ஸ் எக்ஸெட்ரா. நம்ம அந்த வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம். தி ஃபைல் சேவ் இன் எம்எஸ் வேர்ட் ஹேஸ் .docx எக்ஸ்டென்ஷன். இப்ப ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைலை சேவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி docx அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கா, இது எப்படி சேவ் ஆயிருக்குன்னு காட்டுமா? நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன அதெல்லாமே கூட பார்த்துருக்கோம், சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கு, இருப்பினும் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் .docx இருக்கா, இதுவுமே 1 மார்க் ஏரியா. நமக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே பார்த்தோம் அப்படின்னா என்ன எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும்ன்றது இருக்கு. வேர்டுக்கு docx, XLSX அப்படிங்கிற மாதிரி இருக்கும், XLSXன்னு இருக்கும். அதுக்கப்புறம் PPTX இந்த மாதிரி எல்லாமே கூட வரும். அப்ப இது மட்டும் இல்லாம ஓப்பன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மீதி 3. அப்ப அது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின். அப்ப நான் தியரி பண்ணும்போது தான் எங்க இருந்து எப்படி எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்ன்றத சொல்ல முடியும். மெயினா வந்து தியரி கிளாஸ் நீங்க லைவ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல ரெக்கார்டட் கிளாஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாக்குறது ரொம்பவே நல்லது. நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோல நாங்க எங்க சொல்றேன்ட்டு நான் சொன்ன கொஸ்டின் எல்லாம் ஏதாவது ஒரு பேட்ச்ல ப்ரெசென்ட் ஆயிடும். சரி ஓகே, அடுத்து பாருங்க. தி ஃபைல் சேவ் இன் எம்எஸ் வேர்ட். ஓகே, இதை நம்ம சொல்லிட்டோம் எப்படி வரும்ட்டு. அடுத்து தி லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எம்எஸ் வேர்ட் இஸ் 2019. சொன்னாலே எனக்கு தெரிஞ்ச 19 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2019 வரைக்கும் நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கிறது இருக்கு. நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க ஆன்சரா அங்க எழுதணும். எதை கேட்டாலும் இதை தான் போடணும் இந்த வழியில. சரியா? சரி ஓகே, அடுத்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் தி ஃப்ரீ வேர்ட் ப்ராசஸர் இன் தி ஓப்பன் ஆஃபீஸ் சைட். அப்ப ஓப்பன் ஆஃபீஸ்ங்கிறது நமக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். எம்எஸ் ஆஃபீஸ் அப்படி கிடையாது. எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டவுன்லோடே பண்ண முடியாது. அப்படியே பண்ணிட்டாலும் ஆக்டிவேஷன் கீ கேட்கும், அது நமக்கு கிடைக்காது. அப்போ எம்எஸ் ஆஃபீஸ்ங்கிறது ஒரு பெய்ட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடியது. ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர், யாருனாலும் எந்த டிவைஸ் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம், ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் அண்ட் டேட்டாபேஸ் ப்ரோக்ராம். இல்லை டாக்குமெண்ட்னு கூட வச்சுக்கோங்க, இன்னொரு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியதா இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, மற்றதை வந்து அப்படியே சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு மேல பார்த்தோம்னா அதே விஷயம் தான், மறுபடியும் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒர்க்கிங் வித் டாக்குமெண்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல எப்படி எல்லாம் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்க, ஸ்டார்ட் தி வேர்ட் அப்ளிகேஷன். இப்போ ப்ரோக்ராமை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இந்த இடத்துல வந்து என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அந்த ப்ரோக்ராம் பேரை இந்த இடத்துல வச்சு டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம டாக்குமெண்ட் வந்துடும். இப்போ டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ரன் ஆகுங்க, அதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ரன்னிங் தான் வச்சிருக்கோம், திரும்பவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. அடுத்து ஓப்பனிங் நியூ டாக்குமெண்ட். இப்போ ஒரு புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்றதுன்னா எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? A new blank document always opens when you start Microsoft Word. அதாவது நீங்க ஒவ்வொரு டைமும் வேர்ட் டாக்குமெண்ட்டை புதுசா ஓப்பன் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பிளாங்கா தான் ஓப்பன் ஆகும். அதுதான் விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட் ஆனாலும் பிளாங்கா தான் வரும். சப்போஸ் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் another நியூ டாக்குமெண்ட், ப்ளஸ் Ctrl+N. இப்ப இந்த டாக்குமெண்ட் வந்து ஒண்ணுதான் ரன் ஆயிட்டு இருக்கு, கீழே வைக்கும்போதே தெரியும் நமக்கு. எனக்கு இன்னொன்னு அடிஷனலா தேவைப்படுது. ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோலை யூஸ் பண்ணி என் கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று. இதுவும் ஷார்ட்கட் 1 மார்க். நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்கலாம். இப்படியும் பண்ணலாம். அடுத்து இன்னொரு டைப்ல கூட நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணலாங்க. இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் இருக்குல்ல, ஃபைல் மெனுக்குள்ள வந்து நியூன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு பிளாங்க் டாக்குமெண்ட்னு இருக்கு இல்லையா, ஒரு கிரியேட்டுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இப்படியும் பண்ணலாம். ஓகே, இவ்வளவுதான் இது. அடுத்து ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். இப்ப ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா ஒரு டாக்குமெண்ட், அதை எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறது தான்.
இப்போ நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்ல வேர்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, எப்படியோ ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபைல் டேப், அதாவது ஃபைல் மெனு, அதுக்குள்ள வந்து நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா ரீசென்ட்ல பாருங்க, இந்த ஆப்ஷனை வந்து அடிச்சு விட்டுருங்க. ரீசென்ட்னு மாத்திக்கோங்க அந்த இடத்துல. செலக்ட் ஓப்பன் இன் ரீசென்ட் இல்லைன்னா செலக்ட் ரீசென்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதை எரேஸ் பண்ணிட்டு ரீசென்ட்னு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபைல்ல வந்துட்டு ரீசென்ட்ல பார்க்கணும். இப்போ நீங்க யூஸ் பண்ண இல்ல சேவ் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும். இருக்கா? இப்ப இதுல எது வேணுமோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதாங்க அது. அடுத்து சேவிங் நியூ டாக்குமெண்ட். எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுவீங்க? ஓகே, நம்ம வந்து பார்த்தோம்னா 2 டைப்பா சேவ் பண்ணலாங்க. இந்த சேவ் ஆஸ் ரெண்டு இருக்கு இல்லையா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபைலுக்குள்ள போனீங்க அப்படின்னா சேவ் ஆஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு பேர்ல ஏதாவது நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இதை வந்து பாருங்க, இப்போ நான் டெஸ்க்டாப்லயே சேவ் பண்றேன். இது ஒரு பேர்ல எடுத்துக்கலாமா? ஆர்டர் 1 நான் கொடுத்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். இப்ப ஆர்டர் 1ன்ற பேர்ல இருக்கா? இப்ப இதுக்கு நான் வந்து பேரை மாத்தணும்னு விருப்பப்படுறேன். எது அப்படின்னா மேல இருக்கிற இந்த ஐடில மட்டும். அதுக்கு நாம ரீநேமே பண்ணிக்கலாம் டீசெண்டா. ரீநேம் ஆப்ஷன் இருக்கு. சரி, அதை கூட விடுங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ல நான் கரெக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த லைனை மட்டும் நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன், இல்லைன்னா ஸ்ட்ரைக் அவுட், ஏதோ ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக நான் பண்றேன். இதெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ண விஷயம்னு வச்சுக்கோங்க. கரெக்ஷன் பார்த்து இந்த டாக்குமெண்ட் எனக்கு ஃபைனலா வேணும். என்கிட்ட ஏற்கனவே இருந்த அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி நீங்க வந்து எடுக்கலாம்னா, ஃபைலுக்குள்ள போயிட்டு சேவ் ஆஸ் கொடுங்க. இப்ப சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களை வந்து சேவ் பண்ண சொல்லுதா? ஆர்டர் 1 கரெக்ஷன் ஃபைல்னு கொடுக்குறேன். கொடுத்து அதே டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரி, அவ்வளவுதாங்க. இப்போ எனக்கு 2 இருக்கும். ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவதா சேவ் பண்ண கரெக்ஷன் ஃபைல், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் ஃபைல். இது ஓப்பன் பண்ணதுக்கான டல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு 2 வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்ட் ஆனாலும் சேவ் ஆஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சேவ் ஆகும். சரி, ஓகே. நீங்க சேவ் பண்ண பிறகு அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .divcxன்னு வரும்னு சொல்றாங்க. நம்ம முன்னே பார்த்தோம் அது எங்க சேவ் ஆகும் எப்படிங்கிறது. ஓகே, ஃபைனல். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடிட்டிங் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். செலக்டிங் டெக்ஸ்ட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இன் வேர்ட். ஒரு டெக்ஸ்டை செலக்ட் பண்றதே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தான் வேர்ட்ல. யூ ஃபர்ஸ்ட் நீட் டு செலக்ட் தி டெக்ஸ்ட். எப்படியெல்லாம் நம்ம டெக்ஸ்டை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வேர்ட்ல சொல்லியிருப்பேன். மறுபடியும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஹோல் வேர்டு, மொத்த வார்த்தையும் நீங்க செலக்ட் பண்ணணும்னா அந்த வார்த்தை மேல வச்சுட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானதுதான். இப்போ வந்து பாருங்கன்னா இங்க இருக்கிற டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட், இப்போ டாக்குமெண்ட்டுங்கிறது தான் ஒரு வார்த்தை, முழுசான வார்த்தை. டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த வார்த்தை மட்டும் செலக்ட் ஆகும். இதெல்லாம் 1 மார்க் ஏரியா, பார்த்து வச்சுக்கணும். இப்படியே கேட்பாங்க, எதுவுமே மாறாது, கேட்டு வச்சிருவாங்க அப்படி. அடுத்து வந்து ஹோல் பேராகிராஃப், மொத்த பேராகிராஃபும் நம்ம செலக்ட் பண்ணணும்னா ட்ரிபிள் கிளிக் வித் இன் தி பேராகிராஃப். அப்போ ஒட்டுமொத்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மேல வச்சு 3 டைம் கிளிக். அந்த கேப்பே இருக்கக்கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும். அப்பதான் அது ஒர்க் ஆகும். சரியா? சரி, அடுத்து செவரல் வேர்ட்ஸ் ஆர் லைன்ஸ். ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோ இல்ல குறிப்பிட்ட லைனையோ செலக்ட் பண்ணணும்னா drag தி மவுஸ் ஓவர் தி வேர்ட்ஸ். எந்த வேர்டை செலக்ட் பண்ணணும் அந்த வேர்டு மேல மவுஸ் கர்சரை வச்சுட்டு அப்படியே drag பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஹோல்ட் டவுன் தி arrow keys when using shift key. இப்ப இந்த இடத்துல பாருங்க, சொல்லியிருக்கிற மாதிரி பண்ணுவோமா? இப்ப கர்சரை வந்து முன்னாடி வச்சுட்டு அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ண அப்படின்னா எனக்கு எந்தெந்த டெக்ஸ்ட் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் ஆகும். இதாச்சுங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னொன்னு என்ன கொடுத்துருந்தாங்க? ஹோல்ட் டவுன் தி arrow keys when using shift keyன்னு இருக்கா? இப்போ நமக்கு கீபோர்ட்ல ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கு, தெரியுங்களா? அப்ப முன்னாடி கர்சரை வச்சிருங்க. கீபோர்ட்ல இருக்கிற 2 ஷிஃப்ட்ல ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உங்களுக்கு எது வரைக்கும் டெக்ஸ்ட் செலக்ட் ஆகணுமோ அந்த 2 பேராகிராஃபை மட்டும் செலக்ட் பண்றேன், அங்க வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் செலக்ட் ஆச்சுங்களா? அப்ப இந்த மாதிரியும் நீங்க டெக்ஸ்டை செலக்ட் பண்ணுங்க.
வேற என்ன இருக்கு? என்டையர் டாக்குமெண்ட். சூஸ் எடிட்டர், செலக்டர், செலக்ட் ஆல், இல்லைன்னா Ctrl+A. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. மொத்தமா உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் கீ இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஏ, Ctrl+A. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஹோம் டேப்ல எடிட்டிங் குரூப்ல செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதோட டிராப் டவுனை கொடுங்க. இதுல செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னாலும் செலக்ட் ஆகும். அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் யூஸ் பண்றதுதான் எப்பவுமே நமக்கு சீக்கிரமா வேலை முடியும். அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க். 1 மார்க்னு நோட் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ல. அடுத்து எடிட் டெக்ஸ்ட். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. செலக்ட் தி டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ். ஓகே, எந்த டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிருங்க. தென் யூ யூஸ் பேக் ஸ்பேஸ் ஆர் டெலிட் கீ. அப்போ அந்த 2 கீயை யூஸ் பண்ணி நீங்க டெலிட் பண்ணலாம். அப்போ அந்த பேக் ஸ்பேஸ் எந்த பக்கம் டெலிட் ஆகும், டெலிட் கீ எந்த பக்கம் டெலிட் ஆகும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க, அங்க சொல்றேன். சரி, ஓகே. அடுத்து பிகினிங் ஆஃப் தி லைன். இப்ப ஒட்டுமொத்த பேராகிராஃபும் இருக்குன்னு வச்சுப்போம். நான் செலக்ட் பண்ணி இதையே காப்பி பண்ணி ஒரு பேஜ் ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே போதுமானது எனக்கு இருக்கட்டும். என்ன சொல்லியிருக்காங்க, பிகினிங் ஆஃப் தி லைன். இப்ப ஒரு லைன் இருக்கு, இந்த லைனோட எண்டில் இருக்கீங்க. அந்த லைனோட ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். நம்ம மவுஸ் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆனா ஷார்ட்கட் என்ன பண்ணலாம்னா ஹோம். இதுவும் 1 மார்க் ஏரியா. அப்ப ஒரு லைனோட பிகினிங்க்கு வரணும்னா ஹோம் கீயை யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்ட்ல. அடுத்து எண்ட் ஆஃப் தி லைன். அப்ப எண்டு. அப்ப ஒரு லைனோட எண்டுனா அந்த லைனோட கடைசி. அப்ப எண்டு கீ யூஸ் பண்ணிக்கலாம். வந்துருச்சுங்களா? ஒரே கிளிக்ல வந்துடும். அடுத்து டாப் ஆஃப் தி டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்டோட ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை எத்தனை பேஜ் கூட வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க, ஒரே பேஜ் தான் இருக்கு. நான் ஒரு கொஞ்சம் பேஜ் அடிஷனலா ஆட் பண்ணட்டுமா? ஒரு நியூ பேஜை ஆட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Enter ஷார்ட்கட் கீ நோட் பண்ணிக்கணும். நான் சொல்ற அத்தனை ஷார்ட்கட்டும் உங்களுக்கு 1 மார்க் ஏரியா. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர். 2வது பேஜ் வந்துருச்சா? டக்கு 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 நான் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது டாப் ஆஃப் தி டாக்குமெண்ட்டுக்கு போகணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா டாப் ஆஃப் தி டாக்குமெண்ட்டுக்கு வந்துடும். வந்துட்டுனா அப்ப வெறும் ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் தி லைன். Ctrl+Home கொடுத்தோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் தி டாக்குமெண்ட், இல்லைன்னா டாப் ஆஃப் தி டாக்குமெண்ட். பிகினிங் சொல்லுவா, டாப் ஆஃப் தி டாக்குமெண்ட் சொல்லிக்கணும். அதே கான்செப்ட் எண்டு. அப்ப எண்டு கொடுத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி லைன். Ctrl+End கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட். இப்ப இதை பார்த்து வச்சுக்கணும். இது எல்லாமே 1 மார்க். ஓகேங்க. அடுத்து அந்த டெலிட் கான்செப்ட் பார்த்துடலாமா? அந்த ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப பார்த்தேன் இல்லையா, இப்ப தியரி நம்ம ஸ்டார்ட் பண்ணது எத்தனை ஷார்ட்கட் சொன்னேன், அதெல்லாம் ஓரமா இல்லைங்க. பின்னாடி நமக்கு இருக்கு, மெட்டீரியலே இருக்கு. இந்த வீடியோலயே உங்களுக்கு 1 or 2 1 மார்க்ஸ் ப்ரெசென்ட் ஆயிரும். அப்படியே பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும். இந்த சிம்பிளா இருக்கிறது தான் 1 மார்க்காவே வைப்பாங்க. அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்சர்ட் அண்ட் ஆடிங் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் எப்படிலாம் நீங்க இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பிளேஸ் யுவர் கர்சர் வேர் யூ வாண்ட் டு ஆட் தி டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எங்க ஆட் ஆகணும் அப்படிங்கிற அந்த பொசிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிடணும். எனக்கு இந்த லைனுக்கு கீழே தான் டெக்ஸ்ட் ஆட் ஆகும். வச்சாச்சு. அடுத்து நவ் பீயிங் டைப்பிங். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைப் ரைட்டிங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? பண்ணியாச்சுங்க. அடுத்து டெலிட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் எப்படிலாம் டெலிட் பண்ணலாம், இது 1 மார்க். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. டெலிட் பண்றதுக்கு டெலிட் கீ இருக்குன்னு தெரியும், பேக் ஸ்பேஸும் இருக்குன்னு தெரியும். ஆனா எந்த பக்கம் டெலிட் ஆகுதுங்கிறது ஒரு புது விஷயம். யூஸ் தி பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலிட் கீஸ் ஆன் தி கீபோர்டு டு டெலிட் டெக்ஸ்ட். அப்ப கீபோர்ட்ல இருக்கிற அந்த கீஸை யூஸ் பண்றது மூலமா டெக்ஸ்ட்டை டெலிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸ் வில் டெலிட் டெக்ஸ்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் தி கர்சர். பாத்துருவோமா அது என்னன்ட்டு? இப்ப நமக்கு கர்சருக்கு 2 பக்கம், நமக்கு எப்படி லெஃப்ட் ரைட் இருக்கோ அதே மாதிரி கர்சருக்கு லெஃப்ட் ரைட் இருக்கு. இப்ப நான் கர்சரை கொண்டு போயிட்டு ஒரு சென்டர்ல எங்கேயாவது வைக்கிறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். இப்ப அங்க என்ன சொல்லிருந்தாங்க, பேக் ஸ்பேஸை கொடுக்கும்போது கர்சருக்கு லெஃப்ட் சைடு, நமக்கு எது லெஃப்ட் சைடோ அதுதான் கர்சருக்கு லெஃப்ட் சைடு. இப்ப நம்ம சிஸ்டம் பார்த்து உட்காந்துருக்குல்ல, அப்ப அந்த சிஸ்டமுக்கு எது லெஃப்ட், நமக்கு லெஃப்ட், அதுதான் லெஃப்ட். அப்ப அங்க பேக் ஸ்பேஸை கொடுக்குறேன். அந்த டெம் அப்படிங்கிறது அழிஞ்சு வந்துருச்சா? அடுத்து அந்த கரண்ட் அப்படிங்கிறதும்
கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டேன். அப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ பேக் ஸ்பேஸ் வந்து கர்சருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற டெக்ஸ்ட்டை எரைஸ் பண்ணும். அடுத்து அண்ட் டெலிட் வில் எரைஸ் தி டெக்ஸ்ட் டு தி ரைட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. டெலிட் கீ கொடுத்தீங்கன்னா அதுவும் டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணும். அது வந்து கர்சருக்கு ரைட் சைடுல இருக்கிற டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணும். வருதுங்களா? இவ்வளவுதான். இது ஒரு 1 மார்க். இதெல்லாம் வந்து எப்ப கேட்டாங்கன்னா 2018, 19, 2007 சிலபஸ் இருந்த கான்செப்ட்ல இதெல்லாம் இருக்கு. பழைய கொஸ்டின் பேப்பர் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினா கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த 2010 எல்லாமே. அதெல்லாம் நம்ம புக் பேக்ல கவர் ஆகும். இப்ப இருக்கிற இந்த பேட்சஸ் பார்த்தோம்னா ஒரே எக்ஸாமு நமக்கு 4 பேட்சா கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? அதுல நமக்கு இந்த மாதிரி மிக்சிங் ஆகி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்கறதுக்கு இருக்கு, திரும்ப திரும்ப இதெல்லாம் கேட்டாலும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள வரும். அப்ப இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும், சின்ன விஷயமா இருந்தா கூட. சரி, ஓகேங்க. டு டெலிட் a large section of text, highlight it using any of the methods outlined above and press the delete key. ஒன்னால நீங்க மொத்தமா எல்லா டெக்ஸ்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ மேல சொன்னது என்னன்னா, மேல சொல்லி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க டெலிட் கீ கொடுத்துருங்கன்றதுதான். என்னென்ன பார்த்தோம், நம்ம டபுள் கிளிக் பார்த்தோம், ட்ரிபிள் கிளிக் பார்த்தோம், ஹோல் பேராகிராஃப் செலக்ட் பண்றதை பார்த்தோம். இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதாங்க. சரி, ஓகே. அடுத்து காப்பி அண்ட் பேஸ்ட் ஆர் கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது இந்த இதை பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாமா கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுதான் கொஸ்டினே. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். Ctrl+X, Ctrl+C, Ctrl+V. இந்த கான்செப்ட் என்னங்கிறது நம்ம பேசிக் ப்ராக்டிகல் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்திருப்போம். Ctrl+X அப்படின்னா கட்டுன்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா மூவ்னு சொல்லலாம். இல்ல கட் தி டெக்ஸ்ட், மூவ் தி டெக்ஸ்ட், இதுக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்ப எந்த ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ். இப்ப இங்க இருந்த டெக்ஸ்ட் வந்து டிஸப்பியர் ஆச்சா? இதை எங்க போயிட்டு நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணி கர்சரை வச்சு கிளிக் பண்ணிருங்க. இப்ப என்ன பண்றோம்னா Ctrl+V பண்றோம், பேஸ்ட். இப்ப லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி V. ஓகே, இந்த விங்கிறது இந்த கான்செப்ட் தான். நீங்க கட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு, அதே காப்பி பண்ணாலும் ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எங்கிறது இடத்துல வைக்கிறது ஒரு இடத்துல கண்டிப்பா பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ அது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு ஷார்ட்கட் வி தான். அப்ப காப்பி. இப்ப அதே காப்பி, இந்த கம்ப்யூட்டரை நான் காப்பி பண்ணிக்கிட்டுமா? கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு சி கொடுத்துக்கிறேன். சி கொடுத்தோம்னா இங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போறேன், அவ்வளவுதான். மறுபடியும் கொண்டு வந்து மேலேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். நான் ஜஸ்ட் காப்பி தான் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. அடுத்து அண்டு அண்ட் ரீடு ஆப்ரேஷன். இப்ப இந்த அண்டுனா என்ன, ரீடுனா என்ன பாத்துருவோமா? இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாமா? சரி, ஓகே. கிளிக் தி அண்டு பட்டன் ஆன் தி குயிக் ஆக்சஸ் டூல் பார். அப்ப அந்த அண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+Z. இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து கண்டினியூஸா நம்ம பண்ணும்போது, ரிப்பீட்டடா பண்ணும்போது இட் வில் ரிவர்ஸ் ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் பண்ணவோ அது வரும். பாப்போமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ முன்ன நான் கட் காப்பி பண்ணல. இப்போ இந்த இடத்துல கடைசியா ஆப்ஷன் நான் என்ன பண்ணேன், பேஸ்ட் பண்ணேன். எதா பேஸ்ட் பண்ணேன்? Ctrl+C கொடுத்து இந்த கம்ப்யூட்டருங்கிறத பேஸ்ட் பண்ணேன். எனக்கு இங்க இந்த கம்ப்யூட்டர் வேணாம். அப்ப கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி Z கொடுத்தா அது போயிடும். ஏன்னா லாஸ்டா பண்ண ஆக்ஷன் அதுதான். இப்போ இந்த வேலை முடிஞ்சுதா? அதேதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப டைரக்டா ஷார்ட்கட் கீ கொடுக்கும்போது நீங்க அப்படி வரும். அதே வந்து மேல குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல பாத்தீங்கன்னா இது வந்து அண்டோ, இது வந்து ரீடோ. அந்த சிம்பிளை பார்த்து வச்சுக்கோங்க நீங்க. சரி, அடுத்து ரிப்பீட் பட்டன் இஸ் ஆல்சோ கால்டு ரீடோ. அது சும்மா அப்படியே ஓரலா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா மெயினான கான்செப்ட் எதுனா Ctrl+Z, Ctrl+Y தான். சரி, அடுத்து இஃப் யூ பிரஸ் Ctrl+Y ரிவர்ஸ் ஆக்ஷன், அதை ரீடோன்னு சொல்றோம். முன்ன என்ன பண்ணீங்க, Ctrl+Z கொடுத்து அண்டு பண்ணிட்டீங்க. எனக்கு மறுபடியும் அது வேணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஒய். இது வந்து ரீடோ. போனதை மறுபடியும் வர வச்சுக்கலாம். இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா கடைசியா செஞ்ச லாஸ்ட் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான். நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணோம்.
அப்போ நமக்கு பண்ணது அந்த லாஸ்ட் ஆக்ஷன் மட்டும்தான் வந்தது. சரி, திருப்பி திருப்பி நீங்க வந்து கண்ட்ரோல் செட்னு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் போய்கிட்டே இருக்கும். இப்ப போகாமலாம் இருக்காது, போகும். பட் நம்ம கடைசி பண்ண ஆக்ஷன் இருந்துதான் போகும். அதுக்கு முன்னாடி பண்ண ஆக்ஷனை டைரக்டா மாத்தணும் அப்படின்னா இந்த அண்டூர் விட ஒர்க் ஆகாது. இதை நம்ம பார்த்துக்கணும். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க ஃபைனலா ஒரே வார்த்தையில பாருங்க. both the operations have the same meaning. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது குழப்பிக்கவே தேவையில்ல, ஷார்ட்கட் இதா மட்டும் பார்த்துக்கணும். கம்பல்சரி கொஸ்டின் ஏரியா இது 1 மார்க்கா வரும். இப்ப பார்த்ததுல பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 1 மார்க் மேல சொல்லிட்டாங்க இங்கேயே. அப்ப புக் பேக்ல போய் நீங்க இது எல்லாமே படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதே ரிப்பீட்டடா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடும். சரியா? ஓகேங்க. இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு பார்க்கணும். சீக்கிரமா முடிச்சுக்கலாமா? ஓகே, இதே மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் ஃபுல்லா 1 hour போகும். வாரத்துல 2 கிளாஸ் அப்படிங்கிற போது ஃபுல்லா நம்ம பார்த்தான் ஆகணும், வேற வழி இல்லை. மற்ற இருக்கிற எல்லா டாபிக்கும் இப்படிதான் நான் ஃபுல்லா நடத்திட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்தீங்கன்னா 1 hour பிளான் பண்ணி வந்துருங்க. அதுக்கு இடையில போகாதீங்க. நீங்க இருந்தாதான் எனக்கு பேசுறதுக்குமே ஆர்வமா இருக்கு. வரல அப்படின்னா நான் ஒருத்தனும் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸை கேன்சல் பண்ணேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ டவுட் இருந்தா கேட்டு ரிலீவ் ஆயிக்கலாங்க. டவுட்ஸ் இல்லைன்னா ரிலீவ் ஆயிக்கோங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஆல்.